guys, welcome to Avalin Diary. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் பிக்மெண்டட் ஸ்கின் தான் பார்க்க போறோம். ரீசன்ட் டேஸா என் மூஞ்சில பிக்மெண்டேஷனா இல்ல பிக்மெண்டேஷன்ல மூஞ்சான்னு சொல்ற அளவுக்கு என் மூஞ்சி மாறிடுச்சு. அதை ரெடியூஸ் பண்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பிக் பண்ணிருக்கேன். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் போய் காஸ்டியூம்ல வந்துடுறேன். ட்ரெஸ் குரலி வித்தையா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மண்டை மேலே ஒரு கொண்டை போட்டாதான் என் மண்டை வேலை செய்யும். அதனால மண்டையில கொண்டை போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். அந்த கிளென்சிங்க்கு நீங்கள் எந்த கிளென்சர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷே போதும் அதோட வேலையை பார்க்கறதுக்கு. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டியோட விட்டமின் CEA இன்ஃபியூஸ்ட் ஃபேஸ் வாஷ். இது ஒரு 3 வீக்ஸாக ஹானஸ்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணது வரைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆகட்டும். நீங்கள் சும்மா காற்றுலே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு உங்களோட மூஞ்சை தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த அப்போலோ ஃபார்மசியோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டோனர்னு இந்த மார்க்கெட்டில் என்ன விற்கிதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இதையும் நீங்கள் அப்படியே காற்றுல காய விடலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி இப்படி கண்ணத்தில் அடிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். அதுக்கு நான் அக்வாலாஜிக்காவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட எவ்ரிடே மாய்ஸ்சரைசர். நான் எந்த பொருள் இல்லாமல் கூட இருந்துருவேன். ஆனால் இது இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சூப்பராக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் ஒரு சித்தா டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. இது ஆயுர்வேதிக் ஃபார்மசி இல்லைனா சித்தா டாக்டர் கிட்ட அவங்க கிட்டலாம் இது அவைலபிளாக இருக்கும். ஆயுர்வேதிக் க்ரீம் LRD. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேனா இல்லையான்னு தெரில. பிக்மெண்டேஷன் அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நான் டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறது எந்த குறையும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தென் ஈவனாக இருக்கணும். இங்கே டார்க்னா எல்லா டார்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. அது மட்டும் ஒரு அல்பாசை இருக்கு. அந்த ஆசைக்காக நான் கேட்டேன். அவர் இதை தான் சஜஸ்ட் பண்ணாரு. அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு 2-3 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கல. பட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு டார்க் ஸ்பாட்டிங் இருக்கிறது கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே இதை பற்றி சொல்லலை. பட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் வந்தேன். இது ஒரு மாதிரி சுகரும் கீயும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸ்மெல் கூட ஒரு மாதிரி இந்த சித்தா ஹாஸ்பிட்டல்லாம் வரும்ல அது மாதிரி ஸ்மெல் தான் வரும். அஃபெக்டட் ஏரியாஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் எண்ணெய் பூசின மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி. கொஞ்சம் ஆயிலியாக தான் ஃபீல் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஆயிலி ஆன ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்டை அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே தூங்க போயிடுவேன். இது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மூஞ்சி மட்டும் ஆயிலியாக இருக்காமல் கொஞ்சம் லிப்பையும் மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் வேணும்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே போட்டுடுறேன். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட பாக்குற? நார்மலான லைட்ல பார்த்தா என்னோட ஸ்கின் இப்படிதான் இருக்கு. இதோடய நான் தூங்கிட்டு நாளைக்கு காலைல எப்படி இருக்கு ரிசல்ட்னு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாய்.